இந்த பகை 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹெஸ்புல்லா தலைவர்கள் இஸ்ரேல் கொன்றதற்கு பதிலளிக்கும் வகையில தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் ஈரான் சொல்றாங்க. இதன் பிறகு இஸ்ரேல் ஈரானுடைய ராணுவ இலக்குகள் மீது அப்படி வான்வழி தாக்குதலும் நடத்தியிருக்காங்க. இதுவே இந்த மோதலுக்கு ஒரு முக்கிய தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஜூன் 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஈரானுடைய அணுசக்தி கட்டமைப்பு மற்றும் ராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப்ல பரஸ்பரமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க திடீர்னு மோதிரத்துக்கு இதுவே ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா என்னன்னா ஈரான் ஏவுகணையை இஸ்ரேல தாக்கியது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுது. அதுதான் இரு நாடுகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வரக்கூடிய மோதல்ல ஈரான் அதிகமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்தாலும் கூட ஈரானுடைய ஏவுகணைகளை இஸ்ரேல் தாக்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் தாக்குதல்ல இஸ்ரேல்ல இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 24 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 100 பேருக்கு மேல காயமடைந்திருக்காங்க அப்படின்னும் அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க.